அது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணனா வீடியோ லென்த்தாக போகும். ஸோ நான் இதை ஃபுல்லாக இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வேணா லைட்டாக ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி லேயராக ஃபுல்லாக நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு மேட் ஸ்டிச் கொடுத்தோன்னா அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ளவுஸுக்கும் நம்ம போடலாம். அண்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன் கிளாத்துக்கு இந்த மாதிரிலாம் போடுறப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ண பிறகு பாருங்கள், அந்த க்யூட்னஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இது எம்போஸ்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அது மேட் ஸ்டிச்சஸில் இப்போ ரொம்ப கேப் கொடுப்பாங்க. ரொம்ப கேப் கொடுத்தோன்னா அது கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சம் நெருக்கமாக கொடுக்குறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த மேட் ஸ்டிச்சுக்கு நான் வந்து இந்த சில்க் த்ரெட் 2 லேயர் எடுத்திருக்கேன் இந்த கலர். ஸோ நம்ம இங்கே வந்து 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கிறேன் ஸ்டிச்சஸ்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 2 கொடுத்துட்டு போகிறோம். 2 லேயராக எடுத்து சேம் அதே ப்ரொசீஜரில் 2 கொடுத்துட்டு போகிறோம். நம்ம ஈஸியானது தான். கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு போனோம்னா அந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது சொல்கிறீங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு நல்லா வந்துடுச்சுன்னா அவ்வளோ க்யூட்டான ஒரு த்ரெட்டாக இது